அப்போ தமிழர்களுக்கு கடந்த காலம்னு ஒன்று இல்லையா? அது எல்லாவற்றையும் தந்தை பெரியாரிடமிருந்து தான் எழுத வேண்டுமா? பெரியாருக்கு முன்னாடி தமிழனுக்கு வரலாறே இல்லையா? மன்னர்கள்ட்ட வரலாறு இல்லையா? புலவர்கள்ட்ட வரலாறு இல்லையா அப்படின்னு பல பேர் கேட்கலாம். ஆனால் அந்த இடத்தில்தான் நாம் ஒரு விஷயத்தை முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வரலாற்றில் கம்பராமாயணமும் இங்குதான் இருக்கிறது, சிலப்பதிகாரமும் இங்குதான் இருக்கிறது. இந்த கம்பராமாயணத்தையும் சிலப்பதிகாரத்தையும் வைத்து திராவிட இயக்கம் அன்றைக்கு கட்டமைத்த உரையாடல் தான் தமிழன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தமிழர்களுக்கே உணர்த்த தொடங்கியது. நம்முடைய வரலாற்றில் தேவையானதும் இருக்கிறது, தேவையற்றதும் இருக்கிறது. இந்த தேவையற்றதை எப்படி விளங்கிக் கொள்வது, தேவையானதை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்ற அடிப்படையில் கம்பராமாயணத்தை முன்வைத்தும் சிலப்பதிகாரத்தை முன்வைத்தும் ஒதுக்க வேண்டியது எது, ஏற்க வேண்டியது எது என்பதை திராவிட இயக்கம் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தது. ஊர் ஊராக சென்று அதற்காக நாடகங்களை நடத்தியது. ஊர் ஊராக சென்று அதற்கான பேச்சரங்கங்களையும் படிப்பகங்களையும் உருவாக்கி திராவிட இயக்கம், குறிப்பாக திகாவும் திமுகவும் அந்த வேலையை தமிழ்நாடு முழுக்க செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கேள்வி என்ன கேள்வி?